நிமிஷம் எல்லாம் நாங்கள் பெய்யும். வல்லமையுள்ள தேவனே, மகிமையும் மகத்துவம் நிறைந்த எங்கள் கத்தாதி கத்தாவே, இந்த நல்ல ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேவரீருடைய பாதபடியில் ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் கூடி வர எங்களுக்கு கொடுத்த நல்ல ஜீவன் சுகம் பலனுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இம்மட்டும் ஆண்டவரே, தேவரீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்து கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரை கண்ணின் மணியைப் போல எங்களை பாதுகாத்து கரம் பிடித்து நடத்தி வந்தீங்கப்பா. உங்கள் பாதத்தில் வீழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீரே ஆண்டவரே, எங்களுக்காக சகலவற்றையும் செய்து முடிக்கிறவராய் எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் வந்ததற்காய் ஸ்தோத்திரம். முழு மனதோடு உம்மை ஆராதிக்க, முழு பலத்தோடு உம்மை துதிக்க எங்கள் எல்லாருக்கும் பலன் தாங்க. ஆவியோடும் உண்மையோடும் உங்களை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனாய் கர்த்தரை தொழுது கொள்ள பரிசுத்த சிந்தை எங்களுக்கு கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம். வல்ல தேவனுடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் எங்களோடு இடைப்படுவீராக, ஆவியானவர்களை பலப்படுத்துவீராக, எங்களோடு பேசுவீராக, இன்னும் எங்களை பரிசுத்தமாக்குவீராக. பலவீனங்களை எல்லாம் மாற்றுங்க, சுகவீனங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும் சுவாமி. இப்படி பலத்தால் எங்களை இடைக்கட்டி காத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். உட்காருவோம். உன்னத பாடல்கள் 16வது பாடல். 16வது உன்னத பாடல்கள். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது என்ற பாடல். மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆடலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி கோழி ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைதானிலே வெற்றி கூறல் ஒலிக்கட்டும். தோல்வியில்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வியில்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று மகிழ்வோம், அக்களிப்போம்,
அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிட தாங்கிடும் மூலைக்கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிட தாங்கிடும் மூலைக்கல் ஆயிற்று. கத்த செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. கத்த செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வியல் நமக்கே, வெற்றி பவனி செல்வோம். தோல்வியல் எனக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது என்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. தோல்வியல் நமக்கே, வெற்றி பவனி செல்வோம். தோல்வியல் எனக்கு, வெற்றி பவனி செல்வே. அவர் படைத்த வெற்றியே நாளிது என்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் எழுதென்று உன்னத பாடல்கள் 25வது பாடலை பாடும். உன்னத பாடல்கள் 25வது பாடல். அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே ஆகாமல். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நமது அடைக்கலமானவர். தேவன் நமது வசனம் அப்படி தானே சொல்லுது. அடைக்கலத்தில் நிறைய விதம் இருக்குது. தன்னலமற்ற ஒரு அடைக்கலம், தன்னலமற்ற ஒரு அடைக்கலம். பெற்ற தாய் தன் குழந்தைக்காக என்ன செய்வாங்க, எதையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க இல்லை, எதையுமே விட்டு கொடுக்க தயங்க மாட்டாங்க. தியாகமாக பிள்ளைகளுக்காக என்ன செய்வாங்க, எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து அந்த பிள்ளைகளை என்ன செய்வாங்க, கருத்தாக வளர்ப்பாங்க. ஆனால் மிஞ்சின பட்சத்தில் உயிர் போய்கொண்டு இருக்கக்கூடிய தருணத்தில் தாயால் கூட கண்ணால் பார்க்க தான் முடியுமோ ஒழிய அந்த மரணத்திலேருந்து நிச்சய முடியாது, அவங்கள விடுவிக்க முடியாத சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. விடுவிக்க முடியாத சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. ஆனால் தேவன் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நம்மை விடுவித்து காத்து அவருடைய அடைக்கலமாக, அவர் நமக்கு அடைக்கலமாக. ஆகவே நாம் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு அடிமையாக இருக்கணும். அடிமையாக என்ன செய்யணும், இருக்கணும். ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ஆர்சி ஃபாதருடைய வீட்டுக்கு ஒரு நாள் ஒரு திருடன் நைட்டு வந்துட்டானான். இந்த திருடனை பின்தொடர்ந்து சில போலீஸ்காரங்கள்லாம் வந்தாங்க. வந்த உடனே இந்த வீட்டுக்குள்ளே திருடன் இருக்கிறத நிச்சயிட்டாங்க, பார்த்துட்டாங்க. திருடன் இருக்கிறத, ஐயா இந்த திருடனை தான் தேடி வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த ஃபாதருக்கு புரிஞ்சிடுச்சு, இவனுக்கு அவங்க கையில் கொடுத்தா நிறைய அடிப்பாங்க, தண்டனை கொடுப்பாங்க, திருந்தனுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும், இன்னும் இருதயம் கடினப்பட்டு நிறைய குற்றங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவான். அதனால் இவனுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இல்லை அவன் என்னுடைய கெஸ்ட்டாக வந்தான், அவனை நான் தான் நினச்சிருக்கேன், பராமரித்து வீட்டில் வச்சுருக்கேன், நீங்கள் போயிட்டு வாங்க,
ஏதாவது தப்பு நடந்ததுன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்களாம் அனுப்பிட்டாங்க. ராத்திரி அவனுக்கு ஒரு அறையை கொடுத்து படுக்க வச்சிட்டார். ஒரு அறையில் சாப்பாடெல்லாம் போட்டு படுக்க வச்சிட்டார். திடீர்னு இந்த ராத்திரி இந்த திருடனுக்கு முழிப்பு தட்டினோடனே, ஆஹா நம்ம வந்து நோக்கத்தை விட்டுட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கோமே அப்படின்ட்டு அங்கே வச்சுருந்த ஒரு வெள்ளி சிலுவையை நினச்சிட்டான். அந்த ஃபாதர் வச்சுருந்த வெள்ளி சிலுவையை தூக்கிட்டு அப்படியே நகர ஆரம்பித்தான். நகர ஆரம்பித்த உடனே ஃபாதர் கேட்டார், ஏப்பா அப்படி தூக்கிட்டு போனேன்னா போலீஸ்காரங்க ஒன்று அவர் முழிச்சிட்டார். இப்படியே தூக்கிட்டு போனோன்னா போலீஸ்காரங்க ஒன்று என்ன செய்வாங்க, பிடிச்சிருவாங்கப்பா. அதுக்கு நான் ஒரு பை தரேன், நான் ஒரு லெட்டர் எழுதி தரேன், இவன் பிழைச்சிக்கிடுறதுக்காக இந்த சிலுவையை இவனுக்கு நான் வெகுமானமாக கொடுக்குறேன்னு ஒரு லெட்டர் எழுதி தரேன். இவனுக்கு என்ன சொல்லன்னு தெரில. ஐயோ நம்ம திருடிற நம்மளை பிடிச்சி கொடுப்பான்னு பார்த்தா இவர் என்ன செய்யிட்டாரு அப்படின்ட்டு அவருடைய பாதத்தில் விழுந்து அழுது அந்த சிலுவையை கொடுத்துட்டு, ஆண்டவர் சாமி நான் இனிமேல் உமக்கு தான், ஆமாம் இனிமேல் நான் திருட மாட்டேன், என்றைக்கும் உமக்கு அடிமையாக இருந்து என்ன செய்வேன், வேலை செய்வேன்னு இருந்தான். இது ஒரு கதை தான் சொல்லுவாங்க. இதை காட்டிலும் மேலான அன்புள்ளவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. ஆமாம், எத்தனையோ பாவங்கள், எத்தனையோ தவறுகள் நம்ம குடும்பத்தாரால், நம்முடைய கணவனால், மனைவியால், பிள்ளைகளால், பெற்றோரால் மன்னிக்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய தவறுகளெல்லாம் நம்ம வாழ்க்கையில் செய்தால் கூட, அவங்கெல்லாம் மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமாக இல்லைன்னா கூட, நம்மை உருவாக்கின தேவன் நம்மை மன்னித்து மறுபடியும் அவருடைய பிள்ளையாய் மாற்றுவதற்கு அவர் ஆசையாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் நம்முடைய அடைக்கலம், அவர் தான் நம்முடைய நம்ம அளவு கடந்த அன்பினால் நம்மை அணைப்பவர், எண்ணற்ற நன்மையால் நம்மை நிறைக்கிற தேவன். போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு ஆசீர்வாதத்தை திரளாக என்ன செய்கிறார், கொடுக்குறார். அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டு ஐயோ இது என்ன செய்யலாம் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய அளவுக்கு சில நேரம் என்ன செய்யுது. இப்போ ஒரு சைக்கிளுக்கு 4 சைக்கிள் வந்துட்டுனா, இன்றைக்கி இந்த சைக்கிளு, நாளைக்கு ப்ளூ சைக்கிளு, அதுக்கு அடுத்த நாள் சிவப்பு சைக்கிளு, அதுக்கு அடுத்த நாள் பச்சை சைக்கிள், இப்படி மாற்றி மாற்றி ஓட்டிக்கிட்டு இருப்போம். எவ்வளோ நாள் தான் ஓட்டுவேன்? ஒரு நல்ல தங்கத்தட்டு 4 கொடுத்தா, இன்றைக்கி இந்த தட்டு, நாளைக்கு அந்த தட்டு, அதுக்கு அடுத்த நாள் இந்த தட்டு, இப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனால் நல்ல கவனிங்க, தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது இதை வைத்து நாம் என்ன செய்வோம் என்று திகைக்கக்கூடிய அளவுக்கு, ஐயோ இல்லையே அப்படின்னு ஏங்கக்கூடிய அளவுக்கு இல்லை. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? திகைக்கும்படியான, ஐயோ போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, ஐயோ நான் என்ன செய்ய போகிறேன் இதை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏராளமான திரளான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பவர் அவர். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் நம்முடைய அனுபவம். அப்படிப்பட்ட தேவனை நாம் புகழ்ந்த, ஆண்டவரே கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நினைத்து உமக்கு நன்றியுள்ளவளாய் நான் ஜீவிப்பேன் என்று சொல்லி உற்சாகமாக இந்த பாடலை கரங்களை தட்டி பாடலாமா? அடைக்கலமே உமதடிமை நானே, ஆத்மரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆத்மரிப்பேனே அமெலா. கர்த்தர் செய்த ஒவ்வொரு நாள் நினைப்போப்பா, சொல்லுவோமா?
ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரே உம் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரே உம் செயல்கள் மகத்துவமானவே. கர்த்தரே உம் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே. பக்தரின் பேரின்ப பக்கியம் மீது அடைக்கலமே. உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைச்சு பார்க்கிறப்பா. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிதானை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. அடைக்கலமே உமதடிமை நானே ஆத்மரி உணர்ந்து சொல்லுமா. அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கினீரல்லோ. கரம் பற்றி நடத்தும் Yes Lord, you are my healer Lord. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கினீரல்லோ. புள்ளியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை கழிப்பாக மாற்றி விட்டீரே. புள்ளியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை கழிப்பாக மாற்றி விட்டீரே. அடைக்கலமே உமதடிமை நானே. ஐயா ஆத்மரிக்கமை போற்றுவோம் ஆண்டவரே என்று சொல்லுமா. ஓ ஜீசஸ். அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. சன்னியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே. உற்சாக ஆவி என்னை ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே. உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என் கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கினீரல்லோ. கரம் பற்றி நடத்தும் எல்லாம் உற்சாகமா சொல்லுவோமே. நம்முடைய கரத்தை ஒவ்வொரு நாளும் பற்றி நம்மை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. குப்பையில் இருந்த நம்மை, புழுதியில் விழுந்து கிடந்த நம்மை, வெறும் சேற்றில சிக்கி இருந்த உன்னையும் என்னையும்
கரம் தூக்கி எடுத்து அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால நம்ம சுத்திகரித்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய கரத்தை பற்றி நமக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துகிற தேவன் அவர் அல்லவா. உள்ளத்தின் ஆழத்தில் நம்ம நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, என்னை கரம் பற்றி நடத்துபவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பெரிய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலே செய்து ஆச்சரியப்படும் விதமாய் அதிசயிக்கும் வண்ணமாய் என்னை நடத்தி கொண்டு வருகிற தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா. ஹல்லேலூயா. கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நின்றோமே, பக்தரின் பேரென்ப பாக்கியம் மீதே. நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் பக்தரின் பேரின்ப பாக்கியம் மீது. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா. உண்மையாய் உணர்ந்து, ஆண்டவரே நீங்க எனக்கு செய்த நன்மைகள் ஏராளம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அதை நினைத்த மக்கள் நன்றியுள்ள இதயத்தோடு கூட நன்றி செலுத்தி கொண்டே இருப்பான்னு சொல்லுவோமா. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரியாகத ஷமலபா ரூஹதஹ ஷகதலபா. Mighty Lord, we praise you. Hukara Samaduriyakaba. உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்ட தேவன் அவர் சாதாரண ஒரு படத்திலேயோ ஒரு சிலுவையிலேயோ ஒரு மரத்திலேயோ கல்லிலேயோ இருக்கக்கூடிய தேவன் அல்ல. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடைய தேவன், வானாதி வானங்களை உருவாக்கினவர். அவரே சிருஷ்டி கர்த்தர். ஹல்லேலூயா. அவரை போல பெரிய தேவன் கிடையாது. அவரே வேதத்தில் சொன்னார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னார். சகல லோகத்திலும் வியாபித்திருக்கக்கூடிய தேவன் அவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய வல்லமைக்கு ஒப்பான ஒரு மகிமை, ஒரு வல்லமை வேற எங்கேயும் கிடையாது. நான் சொல்றது அப்படியே சிந்தித்து பார். எவ்வளவு பெரிய ஆண்டவர், எவ்வளவு பெரிய ஆண்டவர். புழுவை போன்ற, தூசியை போன்ற, எல்லாரும் தொடைச்சு தூர போடுற கந்தையை போன்ற புறக்கணிக்கப்பட்ட உன்னையும் என்னையும் நினைத்து பார்ப்பதற்கு நாம் எம்மாத்திரம், நாம் எம்மாத்திரம். ஓஹாதா லக ஷபா ரூமஹாதல ஷமா தூலியா கபா. ஓ வி பிரைஸ் யூ லார்ட். ஆண்டவரே, உங்க அன்பை நினைச்சு பார்க்கறோம்ப்பா, உங்க அன்பை நினைச்சு பார்க்கறோம்ப்பா. உண்மையாய் உண்மையாய் உணர்ந்து அப்பாவை பார்த்து சொல்லு, ஆண்டவரே உங்க அன்பை ஒரு நிமிஷம் நாங்கள் நினைச்சு பார்க்குறோப்பா. நாங்கள் எவ்வளவு மோசமானவங்க, எவ்வளவு தீர்ப்பானவர்கள், எவ்வளவு கேவலமானவங்க, எவ்வளவு கீழ்த்தரமான காரியங்களை செய்யக்கூடியவர்கள் ஆண்டவரே. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எங்களை நேசிக்கிறீங்களப்பா. அந்த அன்புக்கு ஈடாய், அந்த அன்புக்கு ஈடாக நாங்கள் என்ன ஆண்டவரே செய்ய முடியும்? நாங்கள் என்னப்பா செய்திருக்கிறோம்? ஒன்றுமே செய்ய முடியாதப்பா. அந்த அன்பு அவ்வளவு மகா பெரிய அன்பு, அந்த அன்பு அவ்வளவு மகா பெரிய அன்பு ஆண்டவரே. ஒரு பக்தன் பாடுவதை போல 1000 நாவுகள் இருந்தாலும் உங்களை துதிக்க போதாது ஆண்டவரே. அவ்வளவு நாங்க துதித்து கொண்டே இருக்க முடியும். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு பாரு, கொஞ்சம் உனக்கு பாராட்டின இரக்கங்களை நினைச்சு பாரு.
லீகா பகாதர ஷகதலஷமா மீகதஹார ஷகதலபா ரூபதஹ ஷகதலபா. நம்ம பலவீனங்களில் மடிந்து போகாதபடி, நம்முடைய பலவீனங்களை சோர்ந்து போகாதபடி, நம்முடைய குறைவில் அப்படியே மனமடிவாகி போயாதபடி இம்மட்டும் நம்மளை பலப்படுத்தி நம்மோடு கூட இருந்து நம்மை தேற்றி, யோபுவை தேற்றிய தேவன் நம்மையும் தேற்றி நடத்தி வருகிறாரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We thank you Lord, we thank you Holy Spirit, we thank you Master. உம்மை நாங்க போற்றுகிறோம், உங்களை நாங்க புகழுகிறோம், உங்களை நாங்க வாழ்த்துகிறோம், உங்களை நாங்க மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, மகிமைக்கு பாத்திரமானவரே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, கேரோபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் புகழ்ந்து போற்றுகிற எங்கள் பரிசுத்தரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி அப்பா பார்த்து சொல்லுவோமா. அமைதியா இருக்கிற நேரம் அல்ல, மௌனமா இருக்கிற நேரம் அல்ல, ஆர்ப்பரிக்க வேண்டிய நேரம். நீ விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால், நீ வெற்றியை சோதரித்துக் கொள்ள வேண்டுமானால், உனக்கு எதிரான கோட்டைகள் உடைந்து நொறுங்க வேண்டுமானால், நீ ஆர்ப்பரித்து தேவனை துதி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு மகிமை செலுத்து. அப்பாமை சோத்து இருக்கிறேன்னு சொல்லு, ஏசப்பான்னு சொல்லு, ஏசப்பான்னு சொல்லு. இயேசு என்ற அந்த நாமத்திலே வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, சுகம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. There is power in the name of Jesus. He heals in the name of Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. உக்கரதா ரஷமகுதலபா மீகதலக ஷகதலபா. ஒரு மனதோடு அவரை துதிக்கலாமே, ஒரு மனதோடு அவர் ஆராதிக்கலாமே, ஒரு மனதோடு ஆர்ப்பரிப்போடு கூட அவரை நோக்கி பார்க்கலாமே. அவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு வல்லமை உள்ளவர், மகா பெரியவர். ஹல்லேலூயா. அவர் சேனைகளின் கர்த்தரானவர், நமக்காக யுத்தங்களை நடத்துகிற தேவன் அவர். சத்துருவின் சேனைக்கு நம்ம பயப்படாம இருக்கும்படியாக சத்துருவை மடங்கடிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We praise you Lord. உதரஷ்யமஹதலமா மீரஹதலஷகதலமா. சிங்காசனத்தின் அதிபதியே, உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, மகிமை நிறைந்தவரே, வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, ஒருவரும் கிட்டி சேர முடியாத ஒளியில் வாசம் அணுகிற எங்கள் தூயவரே, பரிசுத்தரே, ஒக்கரதி மகாதர ஷபதுரபா. ஹல்லேலூயா. We praise you Lord. உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்க தேவனாகிய கர்த்தர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர், அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரமானவர். ஹல்லேலூயா. பரிசுத்த தேவனே, எங்களை அபிஷேகிப்பவரே, எங்களை பலப்படுத்துபவரே, ஒவ்வொரு நாள் எங்களோடு கூட இருந்து சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிறவரே, குறைவின்றி எங்களை கண்ணின் மணியை போல காப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஸ்தோத்திரப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம். worship you Lord. உங்களை நாங்க ஆராதிக்கிறோம், உங்களை நாங்க போற்றி புகழுகிறோம், உங்களை நாங்க வாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய புண்ணிய பாதத்திலே நாங்கள் பணிகிறோம். மகிமை எல்லாம் உங்களுக்கு செலுத்துகிறோம்ப்பா. நீங்க மட்டும்தான் மகிமைக்கு பாத்திரமான தேவன், நீங்க மட்டும்தான் கனத்திற்குரிய தேவன், நீங்க மட்டும்தான் துதிக்கப்படத்தக்க தேவன். சகல துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் எங்கள் இயேசுவின் மூலமாக உமக்கு செலுத்துகிறோம், எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நின்றவண்ணமாக சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 1 முதல் 11ஆம் வசனம் முடிய மாறி மாறி வாசிப்போம். தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன்.
என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியிலுள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரயத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்குமே உண்டாதாக. ஆமென். அவர் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். அப்போஸ்தலரை விசுவாச அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். என்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்கார்வோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் முதல் 62ஆம் வசனம் உடைய டைட்டஸை வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி லூக்கா 9ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் முதல் 62ஆம் வசனம் வரை. லூக்கா 9ஆம் அதிகாரம் 46 முதல் 62 வரை. பின்பு தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்குள் உண்டாயிற்று. இயேசு அவர்கள் இருதயத்தின் யோசனையை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை தம் அருகே நிறுத்தி அவர்களை நோக்கி, இந்த சிறு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். உங்கள் எல்லாருக்குள்ளும் எவன் சிறியவனாய் இருக்கிறானோ அவனே பெரியவனாய் இருப்பான் என்றார். அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, ஐயரே, ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை நாங்கள் கண்டு அவன் எங்களுடனே கூட உம்மை பின்பற்றாதவன் ஆனபடியினால் அவனை தடுத்தோம் என்றான். அதற்கு இயேசு, தடுக்க வேண்டாம், நமக்கு விரோதியாய் இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் என்றார். பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவையுள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார்கள்.
அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்புவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. 135வது பாடம். துதி கீதங்களால் புகழ்வேன். துதி கீதங்களால் புகழ்வேன் உந்தன் நாம மகத்துவங்களை. துதி கீதங்களால் புகழ்வேன் உந்தன் நாம மகத்துவங்களை. இயேசுவே இரட்சகா, உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல். இயேசுவே இரட்சகா, உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல். துதி கீதங்களால் புகழ்வேன் உந்தன் நாம மகத்துவங்களை. துதி கீதங்களால் புகழ்வேன் உந்தன் நாம மகத்துவங்களை. தினந்தோறும் காரங்களால் நிறைத்திடுமே எங்களை நீ. தினந்தோறும் காரங்களால் நிறைத்திடுமே எங்களை நீ. திரு உள்ளம் அது போல் எம்மை மாற்றிடுமே. திரு உள்ளம் அது போல் எம்மை மாற்றிடுமே. ஓடங்களை உந்தன் காருண்யத்தால் துதி கீதங்களால் புகழ்வேன் உந்தன் நாம மகத்துவங்களை. துதி கீதங்களால் புகழ்வேன் உந்தன் நாம மகத்துவங்களை. அலை மோதும் வாழ்க்கையிலே அனுகூலங்கள் மாறும்போது. அலை மோதும் வாழ்க்கையிலே அனுகூலங்கள் மாறும்போது. வழிகாட்டிடுமே துணை செய்திடுமே. வழிகாட்டிடுமே துணை செய்திடுமே. கனிவோடடியா களை காருண்யத்தால் துதி கீதங்களால் புகழ்வேன் உந்தன் நாம மகத்துவங்களை. துதி கீதங்களால் புகழ்வேன் உந்தன் நாம மகத்துவங்களை. இயேசுவே இரட்சகா, உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல். இயேசுவே இரட்சகா, உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல். துதி கீதங்களால் புகழ்வேன் உந்தன் நாம மகத்துவங்களை. துதி கீதங்களால் புகழ்வேன் உந்தன் நாம மகத்துவங்களை. உம்மை துதிக்கும் வேளையிலே ஊக்கம் அளித்த கிருபையல்லோ. உம்மை துதிக்கும் வேளையிலே ஊக்கம் அளித்த கிருபையல்லோ. உந்தன் சித்தம் என்னிலே நிறைவேறிடவே. உந்தன் சித்தம் என்னிலே நிறைவேறிடவே. என்னை முற்றுமாக இன்று அர்ப்பணித்தேன். துதி கீதங்களால்
உங்களை கீதங்களா புகழ்வேன். உந்தன் நாமமக உங்களை இயேசுவே இரட்சகா. உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல் இயேசுவே இரட்சகா. உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல் கீதங்களால் புகழ்வேன். உந்தன் நாமமக உங்களை கீதங்களால் புகழ்வேன். உந்தன் நாமமக உங்களை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இந்த நாளுக்காக ஆண்டவரே உமக்கு மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேவரீருடைய சமூகத்தில் உம்முடைய புண்ணிய பாதத்தில் உங்கள் சிங்காசனத்தின் முன்பதாக வந்து நாங்கள் அமர்ந்திருந்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களை சேவிக்க எங்களுக்கு கொடுத்த நல்ல ஜீவன் சுகம் பலனுக்காக உங்களுக்கு நன்றி இயேசு சுவாமி. எங்களை மீட்டெடுத்த தேவனே, எங்களை குணமாக்கினவரே, எங்களை பலப்படுத்தினவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நாளில் ஆண்டவரே எங்களோடு கூட பேசுங்க. நம்முடைய வல்லமையின் மகத்துவத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள, அறிந்து கொள்ள, ஆவியானுடைய அனுகிரகத்தை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் நல்லவர் என்பதை அருமையில் நம்பிக்கையாக இருக்கிற மனிதன் பாக்கியவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணமே வந்தாலும் சரி, மரண படுக்கையில் கிடந்தாலும் சரி, உன் முகத்தில் மட்டும் என்ன இருக்கணும்? அவருடைய முகத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே கண்ணை மூடி போகணும். அதுதான் பாக்கியம். அதுதான் அப்படி தானே? அப்படி தானே இல்லையா? ஹல்லேலூயா. பலவீனங்கள் நிமித்தமோ வாழ்க்கையின் கஷ்டங்கள் நிமித்தமோ நீ சோர்ந்து போவானால் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிட, அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவேன்னா உன் பலன், ஆபத்து வரும்போது நீ சோர்ந்து போகவே கூடாதான். எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியாக இருக்கணும். ஹல்லேலூயா. போய் சந்தோஷமாக தான் சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏப்பா நானும் இவ்வளோ மூச்சு பிடிச்சி சொல்கிறேன். ஹல்லேலூயா. போய் சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவரை போல ஒரு தேவன் அல்ல. ஹல்லேலூயா. சும்மாலாம் சொல்லக்கூடாது, உணர்ந்து சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பெரியவர், மகா பராக்கிரமம் உள்ளவர். அவரை போல ஒரு தேவன் கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. எது வந்தாலும் சரி, சொந்தமோ பந்தமோ எதுவும் வேண்டாம். யார் போதும்? யார் போதும்? ஒரு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தான் ஒருத்தன், எப்பா பணம் இல்லாமல்லாம் வேலைக்கு ஆகாது, காரியம் முடியணுமா இவ்வளோ கொடுத்தா தான் ஆகும். ஒரு கையெழுத்தா 500 கொடு, பட்டா மாற்றணுமா 5000 கொடு, அவன் சொத்தை உனக்கு மாற்றி கொடுக்கணுமா 50,000 ரூபா கொடு, காசு இல்லாமல் வேலையே ஆகாது. இப்படி சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு ரெவன்யூ ஆஃபீஸர், இப்படி சொல்லிக்கிட்டு இருந்த ரெவன்யூ ஆஃபீஸர் எல்லாத்தையும், ஐயோ 50,000 வாங்கினவங்கிட்ட எவ்வளவு கொடுக்க போகிறேன்? கணக்கு போட்டு சொல்லுங்க. 2 லட்சம். 50,000 லஞ்சம் வாங்கினவனுக்கு நான் எவ்வளோ கொடுக்க போகிறேன்? ஐயோ லாட்ரி சீட் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. யாருக்கு? பேங்கில் போட்டு வட்டி வாங்கியிருந்தா கூட இவ்வளோ கிடைச்சிருக்காது. கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுவான்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் ஒரு 50 நினைச்சிருப்பேன், கொடுத்துருப்பேனே. ஹல்லேலூயா. வேண்டாம் வேண்டாம், உறவுகள் வேண்டாம். என் ஞாயிற்றுக்கிழமை காலையில் போடுற பிரியாணி எனக்கு வேண்டாம். நீ ஞாயிற்றுக்கிழமை என் வீட்டுக்கு இந்த திரட்டிக்கு வரலன்னா உன் வீட்டு சாவுக்கு கூட வரமாட்டேன் அப்படின்னா அந்த சொந்தம் வேண்டாம். சகையை செய்தையா, அவனை பார்த்தா ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்? அவனை பார்த்தா ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்?
உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வருமா? யோசித்து பாரு. தேவனை தேடுவதற்கு என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். ஆமாம், சாக்கெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? சாக்கெல்லாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய காரியங்கள் சில நேரம் நம்மளுக்கு அறிந்து கொள்வதற்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், அறிய முடியாததாய் காணப்படும். தேவனை குறித்த காரியங்கள் சாதாரணமாக சாமி அப்படின்னா ஒரு தங்கத்தில் ஒரு சிலுவையை செய்து போட்டால் அது சாமி ஆயிடுது. என்ன ஆயிடுது? ஆமாம், சுவரில் ஒரு சிலுவையை மாட்டி வச்சுட்டா, இல்லை கோயிலில் ஒரு பெரிய சிலுவையை மாட்டி வச்சுட்டா அது என்ன ஆயிடுது? அதை பார்த்து கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அதெல்லாம் சாமியும் கிடையாது, சாத்தானும் கிடையாது. இயேசு பெரியவர். அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர். வானம் எனக்கு சிங்காசனம். பெரிய சாமி. அவருக்கு ஒரு படமும் வரைய முடியாது, ஒரு சிலையும் செய்ய முடியாது. அவ்வளோ பெரிய ஆண்டவர், அவ்வளோ பெரிய அவருடைய வல்லமையில் மகத்துவம் உள்ளவர், வல்லமையில் மகத்துவம் உள்ளவர். சில பேருக்கு ஆண்டவர்னா ரொம்ப சாதாரணமாக தெரியுது, சாமின்னா சாதாரணமாக தெரியுது. படத்தில் வச்சுக்கிட்டு எஸ்எம்இ எஸ்எம்இன்னு முத்தம் கொடுக்கறது, முழுகுத்தியை கொளுத்துறது, அதெல்லாம் சாமியா? அப்படி கும்பிட்டேன்னா நரகத்துக்கு போயிடுவேன். அப்படி கும்பிட்டேன்னா நம்ம படத்துலையோ ஒரு சொரூபத்தையோ செய்து வச்சுக்கிட்டு நீ வணங்கக்கூடாது. இது தேவனுடைய கட்டளை. இப்போ பாருங்கள், ஆண்டவர் இந்த தெளிவை உண்டாக்கும்படியாக தான், தெளிவுள்ள ஒரு மனிதனாய் நீ வாழ வேண்டும் என்பதற்காக தான் அவர் தம்முடைய ஆவியை நமக்கு நினைச்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். சரிதானா? ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்குன்னு ஒரு போர்ஷன் ஆஃப் ஸ்பிரிட், நமக்குன்னு ஒரு ஆவியை நினைச்சிருக்கிறாரு. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஒன்று பாருங்கள். ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த கொடுக்கப்பட்ட ஆவியை குறித்து என்ன சொல்லுகிறார்? லூக்கா 9:55 வாசி கேட்போமா? லூக்கா 9:55. இயேசு திரும்பி பார்த்து நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று, நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்களா என்று என்ன செய்தாராம்? அதட்டினார். ஆமாம், கேட்டார். அந்த சீசர்களை பார்த்து கேட்குற, திரும்பி பார்த்து நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்று அறியீர்களா? இன்ன ஆவி. இன்ன ஆவின்னா அந்த ஆவி எப்படிப்பட்டது என்று உனக்கு என்ன செய்யணும்? தெரிய வேண்டும். அந்த ஆவி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற, மனிதனுக்கு கொடுத்திருக்கிற ஆவி. வேதம் சொல்லுகிறது, ஆவியை விடாதிருக்கிறதுக்கு மனுஷனுக்கு என்ன கிடையாதான்? அதிகாரம் கிடையாது. அதிகாரம் கிடையாது. ஆனால் அந்த ஆவியை தேவன் நமக்குள்ள வைத்திருக்கிறார். நமக்குள்ள என்ன இருக்குது? ஒரு ஆவி இருக்குது. அந்த ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் போய் என்ன செய்யுது? சேர்ந்துருது. சரிதானா? எல்லாத்துக்கும் ஆவி இருக்குது. மிருகங்களுக்கும் ஆவி இருக்குது, மனிதனுக்கும் ஆவி இருக்குது. உயிரே ஏறும் மனிதனுடைய ஆவி. ஆவியை குறித்து நிறைய வசனம் சொல்லலாம். இந்த ஆவியை பற்றி சொல்லும்போது, உயிரே ஏறும் மனுஷன் ஆவி எங்கே போதான்? செத்த பொண்ணு புஷ்ஷுன்னு வேலை பெய்யதான். பூமியின் தாழ்விடங்களில் கீழே இறங்கக்கூடிய மிருகங்களின் ஆவி. இந்த ஆவியை பற்றி சொல்லும்போது ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறார். மிருகங்களின் ஆவிலாம் எங்கே போயிடுது? கீழே போயிடுது பூமிக்குள்ளே. மனிதனுடைய ஆவி மட்டும் எங்கே போகுதான்? மேலே தன்னை தந்த தேவனிடத்திற்கு போய் சேர்க்கிறது. இந்த ஆவியை குறித்த ஒரு அறிவு ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொல்லும் பொழுது, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்று அறியீர்களா? உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவிங்கிறது உனக்கு தெரியாதா? எப்படிப்பட்ட ஆவி என்பது உனக்கு தெரியாதா? இப்போ மிருகத்தினுடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அவனுடைய குணமெல்லாம் எப்படி இருக்கும்? மிருகத்தை போல. முந்தைய உங்களுக்கு ஆவியை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆவியை உங்களுக்கு வரிசையாக சொன்னேன். நம்மளுக்குள்ளே என்ன ஆவி இருக்குது? ஆண்டவர் சொன்னார், உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆவி என்ன ஆவி என்று உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சீசர்களை பார்த்து தெரியாதாப்பா அப்படின்னு கேட்டார். ஏன் கேட்டார் தெரியுமா? அவங்க சொன்னாங்க,
வானத்திலிருந்து அந்த அதிகாரத்தில் முன்னாடி சொல்லும்போது என்ன சொல்லியிருக்குது, அவங்க எதுக்காக அப்படி சொன்னார்னா, ஒரு ஊர் சமரியாவுடைய ஒரு கிராமத்துக்குள்ளே போனாங்க. அந்த ஊர் ஆட்கள் அவங்களை ஏற்றுக்கொள்ளலை. உடனே சீசராகி யாக்கோபு யோவான் அது கண்டபோது எலியா செய்த மாதிரி வானத்திலேருந்து நெருப்பு வர வச்சு என்ன செய்வோம், இவங்களெல்லாம் கொளுத்திடலாம் கட்டளையிடு. நீங்கள் சொல்ல வேண்டாம் ஆண்டவரே, நாங்களே கட்டளையிடுகிறோம். அவங்க கேட்குறாங்க, நாங்கள் கட்டளையிட உமக்கு விருப்பமா? ஆண்டவர் பார்த்து கேட்குறாங்க, நாங்கள் கட்டளையிட உமக்கு விருப்பமா அப்படின்னு கேட்ட உடனே தான் இயேசு திரும்பி அவர்களை பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்று அறியீர்களா? பழி வாங்கும் ஆவி அல்ல, அன்பின் ஆவி. அன்பின் பாருங்க, இந்த ஆவியை பற்றி சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் சாலமோன் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார், வசனம் என்ன சொல்லுது, மனிதனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம், கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. அது உள்ளத்தில் உள்ளவைகளே என்ன செய்யுமா, ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க, மனிதனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம். ஆங்கிலத்தில் கேண்டில், இட்ஸ் ஏ கேண்டில் அப்படின்னு சொல்லியிருக்குது. மனிதனுடைய ஆவி என்பது என்னதான், தீபம். சரிதானா? ஆமாம். இப்போ ரெண்டு ஆவி, ஒன்று தேவனுடைய ஆவி, இன்னொன்று மனுஷனுடைய ஆவி. ஒன்று மனிதனுடைய ஆவி. இந்த ஆவியை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு, இட்ஸ் ஏ கேண்டில், இட்ஸ் ஏ கேண்டில். இது ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி, கர்த்தர் தந்த தீபம். இது மெழுகுவர்த்தி மாதிரி. சரிதானா? இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தில் ஆண்டவர் தம்முடைய ஆவியை குறித்தே சொல்லிக்கிறார். அந்த வாசி கேட்போமா அந்த வசனத்தை? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். நோவாடத்தை சொல்லும்போது, நோவாவுடைய காலத்தில் ஆண்டவர் சொல்லும்போது தம்முடைய ஆவியை குறித்து சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவது இல்லை. என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடாது. என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடிக்கிட்டே இருக்காது. போராடுறதுன்னா எப்போ பாரு நீங்கள் வாப்பாங்கிறது, இல்லை நான் போவேங்கிறது, அடிக்கிறது, இப்படி ஆண்டவருக்கும் நமக்குமே என்ன நடந்துகிட்டு இருக்குது, என்ன நடக்குது, ஒரு பெரிய போராட்டமே நிச்சயது நடக்குது. அதை பார்க்காதன்னா அதை தான் பார்ப்பேங்கிறது, அதை செய்யாதன்னா அதை தான் செய்வேன். இப்போ சொல்லி சொல்லி பார்த்துட்டு பலர்னு என்ன செய்யுது, அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறது, மிஞ்சி மிஞ்சி போகிற அப்படின்னா அடித்த உடனே ஏன்னு கிடந்துட்டு அப்போ அப்போ ஆண்டவரே இறங்கும் இறங்கும் அப்படிங்கிறது. திரும்பி இறக்கம் பாராட்டி தூக்கி விடுறது, தூக்கி விட்டால் திரும்பி என்ன செய்கிறது, அந்த புலசியை என்ன செய்கிறது செய்யுது. இப்படியே தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன செய்யுது, ஓடிக்கிட்டே இருக்குது. இதுக்கு தான் பேர் போராடுறது. ஆண்டவர் தான் சொன்னார், என் ஆவி எப்பொழுதும் இந்த மனிதர்களோடு என்ன செய்யாது அப்படின்னா அர்த்தம் என்ன? அதுக்கு ஆங்கிலத்தில் சொன்னால் இன்ட்ராக்ஷன் என்னது, மனிதனோடு கூட அது எப்பவும் ஏதோ ஒரு தொடர்பில் என்ன செய்யுது, அவனை மோல்டப் பண்ணுறதுக்கு, அவனை உருவாக்குவதற்கு, அவனுடைய சிந்தைகளை கரெக்ட் பண்ணுவதற்கு, அவனை டிசைன் பண்ணி அவர் வைத்திருக்கிற பாதையில் நடத்துவதற்கு அவர் எப்பவும் நம்மளோடு கூட என்ன செய்கிறார், இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். என்ன செய்கிறாரு, இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். இப்போ நம்மளை ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்குன்னு ஒரு டிசைன் வச்சிருக்காரு இல்லையா? இந்த ஊருக்கு ஒரு மனிதனை கொண்டு வருவதற்கே ஆண்டவர் அவனை டிசைன் பண்ணுறார். அவன் என்ன செய்கிறாரு, ஒவ்வொரு மிஷின்லேயும் போட்டு என்ன செய்கிறாரு, முதல்ல அடுப்பில் போடுறாரு, காய்க்கிறாரு, எடுத்து ஊற்றுறாரு. அடுப்பில் இருந்து எங்கே வந்துடுது, ஒரு மோல்டுக்கு வந்துடுது. மோல்டுக்கு வந்த பிறகு அந்த மோல்டை தூக்கி எதில் வைக்காரு, லேத்து மிஷினில் வைக்கிறாரு. மிஷினில் வச்சு பிளேடை போட்டு அருன்னு அறுத்து அவனை இந்த இடத்துக்கு தக்கபடி ஆனந்தூர் சர்ச்சைக்கு ஏற்ற மாதிரி அவனை மோல்டப் பண்ணி, அவனுக்கு சாதாரணமாக தெரியுது, உன்னையும் அதே தான் பண்ணுறாரு. உன்னையும்
தேவன் உருவாக்குவதற்காக முயற்சி பண்ணுகிறார். ஆனா நீ என்ன செய்யறதில்ல? ஆண்டவர் உன்னோடு கூட இன்டராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார், உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆனா உன் செவியில என்ன செய்யறதில்ல? கேட்கறது இல்லை. கேட்கறதுக்கு நீ விடுறது இல்லை. அந்த ஆவியோடு கூட தேவனுடைய ஆவி என்ன செய்யும்? இடைப்படும். ஆவியை குறித்து நல்லா தெரியணும். ஏதோ மனுஷன் வாழ்க்கைன்னா சோத்தை தின்னோமா, நல்லா படுத்து தூக்கணுமா, காலேஜுக்கு போனோமா, அங்கே பார்த்து எழுதணுமா, இல்லை என்னத்தையும் ஒன்று பண்ணோமா, வாழ்ந்தோம் போனோம் முடிஞ்சுது. எப்பா ஏதோ ஒரு வாழ்க்கை எப்படியோ வாழ்ந்தோம். இப்படிங்கிற வாழ்க்கை தத்துவம் உள்ளவன் தேவனை ஒரு நாளும் அறிந்து கொள்ள முடியாது, அவரை கண்டுகொள்ளவும் முடியாது, அவரை போல மாறவும் முடியாது. உனக்கு கொடுத்த ஆவி, தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற ஆவியினுடைய விசேஷம் என்ன? அது ஒரு கேண்டில், அது ஒரு தீபம். அது உள்ளத்தில் உள்ளவைகளை ஆராய்ந்து பார்க்கும். என்ன செய்யும்? ஆராய்ஞ்சு பார்க்கும். நான் மேலே வாக்கிங் போகும்போது அடிக்கடி பார்ப்பேன். நடக்கும்போது நடந்து முடிஞ்ச உடனே ஒரு 2-3 இலை விழுந்து கிடக்கும். என்ன செய்வேன்? வாக்கிங் முடித்த உடனே அந்த 2-3 இலையை எடுத்து போட்டு பார்ப்பேன், வரல சுத்தமாக இருக்கு அப்படின்ட்டு போவேன். மறுநாள் வருவேன், தேங்காய் பூ விழுந்து கிடக்கும் குத்து குத்தா. அப்புறம் கூட 2-4 இலையை நிச்சயம் அன்னைக்கு விழுந்துடும். 2-3 எடுத்து போடலாம், இந்த 4 எங்கே எடுத்து போட பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நிச்சயம் போயிடுவேன். அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த நாள் வரும்போது இன்னும் 4 இலையை நிச்சயம். ஐயோ, இது நம்ம குனிஞ்சு பொறுக்கணும்னா நம்ம இடுப்பு என்ன செய்யும்? பிஞ்சு போகும், வேண்டாம் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கோயில் கட்டி குடும்பத்துக்கிட்ட வந்து சொல்லி, ரொம்ப குப்பையாக இருக்குது, கொஞ்சம் பெருகி தள்ளிடுங்க. யாராவது ஒருத்தருடைய உதவி தான் என்ன செய்யணும்? தேவைப்படுது. அது சுத்தப்படுத்துறதுக்கு ஒன்று நான் பெருக்குமாறு எடுத்துகிட்டு போனோம், இல்லைன்னா அவங்க என்ன செய்யணும்? இன்னொருத்தரை வச்சு நான் சுத்தம் பண்ணணும். அதை பொறுக்கி போடக்கூடிய அளவில் இல்லை. ரொம்ப அழுக்காயிடுச்சுன்னா அது என்ன செய்ய முடியாது? ரொம்ப கடினமாக தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம்? சுத்தம் பண்ண வேண்டி. இன்றைக்கி நம்ம வாழ்க்கை அப்படி தான். சின்ன சின்ன பாவங்கள் இருக்கும்போது அப்படின்ட்டே உச்சின்ட்டே என்ன செய்யுது? சின்ன சின்ன பாவங்களை சாதாரணமாக விட்டுட்டு போயிடுறோம். அது என்ன செய்யறதில்ல, பொருட்படுத்துறதே. இது சின்ன பொய் தானே, சின்ன இது தானே, சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தானே, இப்படின்னே என்ன செய்யுது போதும். அந்த சின்னதாக சேர்ந்து தான் பெரிய பாவமாய் உறைந்து போய் உன் உள்ளத்துக்குள்ளே இருக்கிறதுனால இன்றைக்கு ஒன்றால் தேவனோடு கூட என்ன செய்ய முடியல? இடைப்பட முடியவில்லை. தேவனோடு கூட இடைப்பட முடியவில்லை. ஆவி என்பது என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகளில் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு? அது பரிசுத்தம் உள்ளது. அந்த ஆவி எப்படிப்பட்டதா? தேவனுடைய ஆவி என்பது பரிசுத்தமானது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்க என்ன செய்வீங்க? பலன் அடைவீர்கள். அப்ப பரிசுத்த ஆவியினுடைய தன்மையே என்ன? பலன் கொடுப்பது. சரிதானா? அது ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குது? பவர். அந்த பலன்கிறது எப்படி இருக்குது? பவர். நம்ம கரண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துவோம். என்ன வார்த்தை உபயோகப்படுத்துகிறோம்? இன்னைக்கு பவர் கட்டுங்க. என்ன கட்டு? இன்னைக்கு பவர் கட்டு. அது என்ன பவரு? ஆமாம், அந்த பவர் வந்து கட்டாயி போச்சு. பவர் வந்து கட்டாயி போச்சு. ஏன் அந்த பவருங்கிறோம்? வர்றது சின்னோண்டு ஒயரு, இவ்வளோ பெரிய உடம்புல அந்த பிளாஸ்டிக்கை பிடிச்சிட்டு எவனாவது ஒருத்தர் அந்த சுவிட்சை போட்டு ஒயரை கொண்டு உன் மேலே வச்சா கொஞ்ச நேரத்தில் நீ செத்தே போயிடுற. இருக்கிறது சின்ன ஒயர் தான், ஆனால் உயிரே என்ன செய்யுது? அதுக்கு தான் என்ன பெயர் கொடுத்துருக்காங்க அதுக்கு? அது பவர். ரொம்ப பவர் அப்படின்னு நினைச்சாங்க. பவருங்கிற வார்த்தையை பல விதங்களில் சொல்லலாம். இப்போ அப்போஸ்தலர் 1:8 அதான் சொன்னார், பரிசுத்த ஆவி, தேவனுடைய ஆவி என்பது பரிசுத்தமானது. இந்த ஆவி வரும் பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க? பலன் அடைவீர்கள். நீங்கள் என்ன செய்வீங்க? பலன் அடைவீர்கள். இதே அதாவது நீ வந்து பலன் அடைவீர்கள் அப்படின்னா உனக்குள்ள ஒரு சக்தி உண்டாகும். உனக்குள்ள என்ன உண்டாகும்? ஒரு பவர் வரும், ஒரு சக்தி உண்டாகும். ஆனால்
சில நேரம் நாம் எப்படி இருக்கிறோம்? ரொம்ப டிம்மாக இருக்கிறோம். என்ன செய்கிறோம்? டிம்மாக இருக்கிறோம். இப்போ நான் திடீர்னுட்டு ஒருத்தர் உங்களுக்கு நிறைய காசு அல்ல திடீர்னு ஒரு நல்ல பெரிய பங்களா வீடு இதெல்லாம் இனாமா கொடுத்துட்டா உங்கள் முகம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்படின்னா அப்படியே பார்த்தா பூரிச்சு போய் எப்படி இருக்கும்? பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்கும்ல. ஏதோ நம்மளுக்கு ஒரு எக்ஸைட்டடான ஒரு கிஃப்ட்டு, சரியா, நம்மளை வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு. எப்படி நடந்துச்சு என் வாழ்க்கையில்? இப்படி இது எப்படி நடந்தது அப்படின்னா ஒரு பெரிய இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு. இதெல்லாம் இல்லாமல் நம்ம மூஞ்சி எப்படி இருக்குது? இந்த மெழுகுவத்தி என்ன ஆயிடுது? மங்கி போச்சு. என்ன செய்யிட்டு? புரியுதா உங்களுக்கு? மங்கி போச்சு. இவ்வளோ கசப்பையும் இவ்வளோ வைராக்கியத்தையும் இவ்வளோ ஒரு அசுத்தத்தையும் வச்சு கொண்டு மங்கி எறிகிற திரியா இருக்கிற ஒன்றை கூட ஆண்டவர் என்ன செய்யறது இல்லையா? அணைப்பதில்லை. உனக்கும் வல்லமை கொடுக்க அவர் என்ன செய்யறாராம்? ஆசையாய் இருக்கிறார். அல்லேலூயா. உன்னையும் பிரகாசமுள்ள ஒரு தீபமாய் ஆண்டவர் மாற்ற. ஆமாம், மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தை போல. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் அது என்ன செய்யாதான்? மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலுக்கு கீழே வைக்காம எங்க வைப்பாங்களாம்? வீட்டில் உள்ள எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும்படி அதை எங்க வைப்பாங்க? விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். உயர்த்தி வைப்பார் ஆண்டவர். அதுக்கு தான் உன்னையும் என்னை நினைச்சிருக்கிறாரு, தெரிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் தேவனை உயர்த்த வேண்டுமானால் நீ செய்ய வேண்டிய சில காரியம் உண்டு. இப்போ இங்கே ஒரு ஆவி இருக்குது, மனுஷனுடைய ஆவி. இங்கே ஒரு ஆவி இருக்குது. யாருடைய ஆவி? கர்த்தருடைய ஆவி. ஒரே ஆவியை வச்சு நீ என்ன செய்ய முடியாது. இது நாங்கள் சின்ன வயசில் சண்டே கிளாஸில் ஒரு பாட்டு உண்டு. திஸ் லிட்டில் லைட் ஆஃப் மைன் ஐ எம் கோயிங் டு லெட் இட் சைன் அப்படின்னு ஒரு பாட்டு. சின்ன விளக்கு, சின்ன விளக்க நான் இதை என்ன செய்ய போகிறேன்? கொழுந்துவிட்டு எரியக்கூடிய பெரிய விளக்காக என்ன செய்கிறேன்? மாற்றப் போகிறேன். கலங்கரை விளக்கத்தை போல, மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தை போல ஒளிவிடக்கூடிய ஒரு தீபமாய் நான் என்ன செய்ய போகிறேன்? மாறப்போகிறேன். அது மாற்ற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஒரு விருப்பம், தேவனுடைய ஆசை, தேவனுடைய ஆசை. பாருங்க, இந்த விளக்கு எரியணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் ஒரு சின்ன பவர் இல்லை, அப்படி தானே? இப்போ பாருங்க, ஒன்று நியூட்ரல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லைனு, அப்புறம் ஃபேஸுன்னு ஒரு லைனு. இந்த ஃபேஸுங்கிறது என்ன செய்வாங்க? சுவிட்சில் கொடுத்து அதுக்கு என்ன செய்வாங்க? அப்போ இந்த சுவிட்சை போட்ட உடனே அது என்ன செய்யும்? கனெக்ட் ஆன உடனே அது எரியும். சரிதானா? என்ன செய்யும்? எரியும். நல்லா கவனிங்க. இப்போ இந்த நியூட்ரல் மேலே போகுதுல்ல, அதுதான் மனுஷனுடைய ஆவி. மேலே போகிறது மனுஷனுடைய ஆவி, கீழே போகிறது என்னது? தேவனுடைய. இந்த ரெண்டு போஸ்ட் வாழ்க்கையில், ரெண்டு போஸ்ட் இருக்குது. இந்த ரெண்டு போஸ்ட்டில் போய் ஜாயிண்ட் ஆனால் தான் இந்த மேலே இருக்க லைட் என்னச்சு. அந்த லைட்டு இடையில ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, டங்ஸ்டன்னு சொல்லி அது சொல்லுவாங்க. அதில் போய் இது பண்ண தான் பவர் என்ன செய்யும்? வெளிச்சமாக வந்துடும். அது என்ன செய்யும்? இல்லை என்ன செய்வாங்க? ஒரு கேஸ் அடைச்சி வச்சுருப்பாங்க. இந்த பக்கம் 2 லீடு இருக்கும், இந்த பக்கம் 2 இருக்கும். இந்த கரண்ட் அந்த கேஸில் பாஸ் ஆனோடனே இந்த ஒளி என்ன செய்யும்? இப்படி நிறைய வித்தியாசமாக பாஸ் ஆகிறதுக்காக வச்சுருப்பாங்க. அது மூலமாக தான் அது என்ன செய்யும்? நல்லா கவனிங்க. இந்த ரெண்டும் ஜாயிண்ட் ஆனால் தான் இந்த லைட் என்ன செய்யும்? எரியும். இப்போ நம்ம ஆட்கள்லாம் கொஞ்சம் புத்தி அதிகமான ஆட்கள். இந்த ரெண்டையும் இங்கே கொண்டு கொடுத்து சுவிட்சில் கொண்டு கொடுத்து இப்படிலாம் எதையும் எரிய வைக்கணும். எப்போ இன்னொரு படம் இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லி 2 ஒயரும் என்ன செய்யுது? இந்த மனுஷ ஆவியையும் ஆண்டவருடைய ஆவி இருக்கு பார்த்தியா, இது ரெண்டையும் போய் டபக்குன்னு சேர்த்து விட்டுறது. சேர்த்தா என்ன ஆகும்? வெளிச்சம் வரும், பெரிய வெளிச்சம் வரும். வந்துட்டு கபக்குன்னு என்ன செய்யும்? மொத்தமாகவே போயிடும். இங்கே ஃபியூஸ் பிடிக்கிட்டு போயிடும். என்ன செய்யும்? இது ஷார்ட் சர்க்கியூட்டுப்பாங்க. அப்படின்னா என்ன?
2 ஒயர் டச் ஆகிட்டுனா எரிஞ்சு, சில ஒயர் ஸ்ட்ராங்காக இருந்துன்னு வச்சுக்கோ, புசு புசு புசுன்னு எரிஞ்சிட்டு போய் வீடே பக்குன்னு என்ன செய்யும். சில இடத்துல கட்டடங்கள் ஆஃபீஸ்லாம் எரிஞ்சிடும். என்னென்னு கேட்டால் அது வந்து சர்க்கியூட் ஃபால்ட்டு, அது வந்து ஒயரிங்கில் நெருப்பு பிடிச்சி நினச்சிட்டு அந்த வீடே தீப்பிடி. இப்படிலாம் நடக்குதா நடக்கலையா? இப்போ பவரில் 2 வேலை நடக்கு. ஒன்று அது வெளிச்சம் கொடுக்க வைக்குது, இன்னொன்று என்ன செய்யுது, தவறான முறையில் பயன்படுத்தும் பொழுது, நல்லா கவனிங்க, அதுக்கு தான் இந்த படத்தை போட்டு காட்டுறேன். தவறான வழியில் 2 ஒயரையும், அதுலேயும் பல்பு எரியறதுக்கு 2 ஒயரையும் கனெக்ட் தான் பண்ணுறாங்க. 2லேயும் இருந்து கரண்ட் எங்கே போகுது? ஆனால் அந்த 2 திடீர்னு கொண்டு போய் இப்படி சேர்த்தா என்ன ஆயிடுது? என்ன ஆயிடுது? எரிஞ்சிருது. ஒன்று தேவனுடைய ஆவி ஃபேஸ், சரியா? அதான் மெயின் பவர். இன்னொன்று என்னது? ஆமாம், தேவன் மட்டும் இருந்து கிரியை செய்ய மாட்டார். ஃபேஸ், அந்த ஃபேஸு கூட எதுவும் சேரணும். ஒன்றுத்துக்கும் உதவாத சத்தே இல்லாத அந்த நியூட்ரல், அது சேர்ந்தால் தான் என்ன செய்யும். ஆமாம், வெறும் ஃபேஸ் மட்டும் போச்சுன்னா என்ன செய்யாது, கரண்ட் என்ன செய்யாது. ஆமாம், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, 2 டைரெக்டாக மோதுறதுக்கு வேற, டைரெக்டாக டச் ஆகிறது வேற, அதுக்குரிய ஏதோ ஒன்று. இப்போ ஒரு ரேடியோ எடுத்துக்கோ, ஏன் பாசிட்டிவ் நெகட்டிவ் போது உள்ள ஒரு சர்க்கியூட் கொடுக்கும். கம்ப்யூட்டர் எடுத்துக்கோ, அதுக்கு சர்க்கியூட் இருக்குது. இப்படி எலக்ட்ரிக்கல் பொருள் ஒவ்வொன்றையும் எடுத்தாலும் அதுக்குன்னு ஒரு சர்க்கியூட் போர்டு வச்சுருக்காங்க. அது எப்படி இயங்கணுமோ அதுக்கு தக்கப்படி டிசைன் பண்ணி, அதுக்கு ஒரு ஐசி, அதுக்கு ஒரு கண்டென்சரு, அதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸு, இப்படின்னு ஏகப்பட்ட காரியத்தை அதில் சொருவி வச்சு இந்த கரண்ட்டை கொடுத்து அது உள்ளே போய் அப்படி போய் இப்படி போய் என்ன செய்யுது, ஸ்க்ரீன்லேயோ அல்லது ஒயர்லெஸ்லேயோ என்ன செய்யுது, அது கிரியை செய்ய ஆரம்பிக்குது. சரிதானா? பயனுள்ளதாய் மாற்றப்படுகிறது. இப்போ தேவனுடைய ஆவியும் நம்ம வாழ்க்கையில் இப்படி தான் செயல்படுது. அதை நல்லா புரிஞ்சுக்கிடணும். அது வந்து ஹை பவர். சரிதானா? அடிக்கடி இந்த தினகரன்கிற ஒரு ஊழியக்கார் சொல்லுவார், இட்ஸ் ஏ ஹை டென்ஷன் ஒயர் அப்படிம்பார். காட் இஸ் ஏ ஹை டென்ஷன் ஒயர். நீ போய் சும்மா கையை வச்சுட்டு தப்பிச்சுட்டு வந்துடலான்னு நினைக்காத. அது ஒன்று என்ன செய்யும், அழிச்சிடும். தேவனோடு விளையாடுவதற்கு நீயும் நானும் முயற்சிக்கவே கூடாது, முயற்சிக்கவே கூடாது. சரிதானே? அது விபரீதத்தில் முடிந்துவிடும், விபரீதத்தில் முடிந்துடும். இப்போ நல்லா கவனிங்க, இப்போ பல்பு இருக்குது, பல்பை இந்த கரண்ட் 2 போஸ்டில் போகுது, அங்கே போய் அந்த டங்ஸ்டனை சூடுபடுத்தி அதிலிருந்து வெளிச்சம் வருவதற்காக தான் அந்த 2 என்ன செய்யுது. அது இல்லை அப்படின்னா என்ன செய்யாது, இந்த பவர் வந்து ஃபெயிலியர், அது பிரயோஜனம் இல்லாதது. அதனால் ஆபத்து தான் வரும், ஆபத்து தான் வரும். புரியுதா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்தை வாசி கேட்போமா? அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து அவன் என்ன செய்தான், ஓடுனான். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனி, பேதுருவும் யோவானும் மனிதனுடைய ஆவி, இன்னொன்று மெயின் பவர். சரிதானா? அதுதான் இந்த டெஸ்டர் வச்சா லைட் எரியற ஒயர். சரியா? அப்படியே சொல்லிடும். டெஸ்டர் வச்சா என்ன செய்யும், ஒரு ஒயரில் லைட் எரியாது, இன்னொரு ஒயரில் என்ன செய்யும், அதில் தான் என்ன வருது, கரண்ட் வருது. இந்த ஒயரை பிடிச்சா சாவ மாட்டேன், இந்த ஒயரை பிடிச்சா என்ன செய்வேன், செத்து போயிடுவேன். சரிதானா? இந்த ஒயரை பிடிச்சா, அதாவது சுயமாய் தன்னிச்சையாய் தேவனுடைய தீர்மானம் இல்லாதபடி தேவனுடைய வல்லமையை குறைத்து மதிப்பிட்டு ஊசாயை போல தேவனுடைய பெட்டியை தொட்டா அவன் என்ன செய்வான். இந்த பேதுரு யோவான்னு சொல்றாங்க, அந்த மெயின் பவரை கூப்பிடுறாங்க. இந்த மெயின் பவர் வந்து இப்போ என்ன செய்ய வேண்டியிருக்குது,
ஒரு முடவன் என்று சொல்லக்கூடிய ஒரு டங்ஸ்டன் அந்த இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா மெல்லிசு, டபக்குன்னு விட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே தொங்கி கிடுக்கிடுன்னு. அந்த காலத்தில் பல்பு பார்த்தவங்களுக்கு தெரியும், கிடுக்கிடுன்னு ஆடிக்கிட்டே இருக்கும். நான்லாம் என்ன மாதிரி ஆட்கள் நினச்சிவாங்க, எப்படி வச்சுக்கிட்டு இப்படின்னுட்டு நினச்சிடுது, பிடிச்சிக்கணும், உடனே கொண்டு போய் நினச்சிடுது, அப்படியே அசாது மாட்டிடுறது, படக்குன்னு நிச்சயம் எரியும். அந்த சாதாரண ஒன்றுத்துக்கு உதவாது, பலகீனமானது அதுதான் என்னது, இது இருந்தால் தான் இந்த ரெண்டும் என்ன செய்யும், பயன்படும். நல்லா கவனிங்க, தேவனுடைய நாமம் இங்க மனிதன் தேவனுடைய நாமத்தை பயன்படுத்த வேண்டுமானால் தேவனுடைய சித்தத்தின்படி ஒரு காரியத்தை அவருடைய விருப்பத்தின்படி நடத்த அவன் தன்னை நினைச்சிருக்கணும், அர்ப்பணித்திருக்க வேண்டும். நினைச்சிருக்கணும். ஆமாம், சும்மா ஆண்டவர் தம்முடைய ஆவியை பயன்படுத்த அவருடைய நாமத்தை வீணில் வழங்குறதுக்கு அவர் விடமாட்டார். அவருடைய துதியை வேறு ஒருவருக்கும் என்ன செய்ய மாட்டார், கொடுக்க மாட்டார். அவ்வளோ வல்லமையுள்ள கர்த்தர் இன்றைக்கு என்ன செய்கிறாரு, ஆண்டவரே இன்றைக்கு இந்த ஜனங்கள், ஆண்டவருக்கு திட்டம் வச்சுருந்தார் இவங்களை கொண்டு இந்த காரியம் ஏன்னா அந்நிய பாஷெல்லாம் பேசிட்டு வீட்டுக்கு போயிட்டு சோத்தை தின்னுபிட்டு எங்கே வராங்க, ஜெபவாலய வேலையாக்கிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுரும் யோவானும் ஜெபிக்கிறதுக்காக எங்கே வராங்க, தேவாலயத்துக்கு வராங்க. வரும்போது தான் வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த சப்பானியை என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. இங்கே உள்ள ஆவியானவர் சொல்கிறார், இன்றைக்கு நான் இந்த பையனை நடக்க வைக்க போகிறேன், அதன் மூலமாய் அநேகர் என்ன செய்ய போகிறாங்க என்னுடைய நாமத்தை. ஏன்னா அப்போ தான் முதல் கிறிஸ்துவனுடைய நாமம் என்ன செய்யுது, உலகத்துக்குள்ள பிரவேசித்து கொண்டு இருக்கிறது. அன்னைக்கு பாருங்க, திரளான ஜனங்கள் என்ன செய்தாங்க, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆவதற்கு இந்த ஒரு சின்ன காரியம் என்ன செய்யுது, இந்த டங்ஸ்டன், இந்த இழையாகிய இந்த சப்பானி பலகீனமான அந்த மனிதன் அங்கே என்ன செய்யப்பட்டான், பயன்படுத்தப்பட்டான், பிரகாசித்தது. அல்லேலூயா. தேவன் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தான் அந்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ யோசித்து பார், இந்த ஆவியை உனக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம்? நோக்கங்கள் என்ன? உன்னையே உன்னுடைய குடும்பத்தையும் சுற்றியே வருகிறது. இதுக்கு அந்த பக்கம் கொஞ்சம் கூட என்ன செய்யறது இல்லை, நகர்றதே கிடையாது, எட்டி பார்க்குறதே இல்லை. எவன் எப்படி போனா என்ன, நான் நல்லா இருக்கேனா, எனக்கு சொத்து சேர்த்துதா, நான் பிழைக்கணும், அவ்வளோதான். மற்றவன் எக்கடு கெட்ட போனாலும் பரவாயில்ல. அதுக்காக தேவன் உன்னையும் என்னையும் உருவாக்கலை. அதற்காக உன்னை வெளியேற பெற்ற இரத்தத்தினால் உன்னை அவர் கழுவி தெரிந்தெடுக்கவில்லை. தேவனுக்காக பிரகாசம் உள்ளவர்களாய் மாற வேண்டுமானால் ஆண்டவர் பார்த்துக்க, ஆண்டவர் உம்முடைய நாமத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்? அன்னைக்கு பேதுரு சொன்னாங்க, தேவனுடைய நாமத்தினால அவருடைய நாமத்தை மையப்படுத்துவதற்காக இந்த காரியத்தை நாங்கள் செய்தோம். அவங்க செய்த காரியத்தை நீ செய்யணும்னு சொல்லலை. பெஞ்சமின் செய்கிற காரியத்தை நீ செய்ய வேண்டாம், நீ செய்கிற காரியத்தை பெஞ்சமின் என்ன செய்ய வேண்டாம். ஆனால் உனக்கென்று வைத்திருக்கிற நியமித்த காரியத்தை நீ என்ன செய்ய வேண்டும்? என்ன நிலைமையில் நீ இருக்கிறாயோ அந்த நிலைமையில் சாட்சியாக வாழ வேண்டும். சாட்சியாக நீ ஒரு அம்மா அப்பாவா இருந்தியா, பிள்ளைகளுக்கு சாட்சியாக நீ என்ன செய்யணும், இருக்கணும். பிள்ளைகளை பக்தியில் என்ன செய்யணும், வளர்க்க வேண்டும். பக்தியில் என்ன செய்யணும், வளர்க்க வேண்டும். அவங்கள கர்த்தருக்கேற்றும் பயத்தில் என்ன செய்யணும், அட்லீஸ்ட் அதையாவது செய்யி. அதிலே தவறி போயிடுறோம். பேசிக் உன் சொந்த குடும்பத்தையே உன்னால் நினைச்ச முடியல பரிசுத்தமா, அந்த சொந்த குடும்பத்துக்கே நீ சாட்சியா இருக்க முடியலை, சாட்சியா இருக்க முடியல. வீட்டுக்குள்ளே உள்ளவங்க கிட்டே நீ என்ன செய்கிற, ஐயோ கோயிலுக்கு வந்தால் நல்லா அந்நிய பாஷை பேசுகிறாங்களே, நல்லா இது பண்ணுறாங்களே. வீட்டில் என்ன பேசுகிறாங்க? நல்லா யோசித்து பாரு. இங்கே பேசுகிற அந்நிய பாஷை உன் வீட்டில் நீ பேசுறியா? பேசுறியா? ஆவியில் நிறைஞ்சி திடீர்னுட்டு ஓ அப்படின்ட்டு ஆவியில் நிறைஞ்சி உன்னால பேச முடியுதா? ஏன் முடியலை? வெறுப்பு பேச்சுகள், வித்தியாசமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள்,
அசுத்தமான வார்த்தைகள், கோபமான வார்த்தைகள், பிள்ளைகள் இடத்துல, கணவன் இடத்துல, மற்றவர்கள் இடத்துல, பக்கத்து வீட்டுக்காரங்க இடத்துல, எல்லாரும் இடத்துல வெறுப்பை காட்டுகிற. ஏன் காட்டுற? தேவன் நீ சாட்சியாக இருக்கிற இடத்துல நீ போய் பெருசா என்ன செய்ய வேண்டாம், சாதிக்க வேண்டாம். போய் சப்பானியை போய் எந்திரிச்சுடா அப்படின்னு சொல்ல வேண்டாம். அட்லீஸ்ட் இருக்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல உன்னால் சாட்சியாக வாழ முடியுமா? யோசித்துப்பார், யோசித்துப்பார். கர்த்தருடைய ஆவியை சுய நலத்திற்காக பயன்படுத்துகிறாங்க நிறைய பேர். ஆண்டவர் தான் சொன்னார் வெளிப்படுத்தின விசேஷத்தில், திருச்சபையை பார்த்து சொல்லும்போது 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் 5வது வசனத்தில் அந்த சபையை பார்த்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வாசி கேட்போமா? வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய், ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தினின்று நீக்கி விடுவேன். உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து என்ன செய்வேன்? நீக்கி விடுவேன். உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து என்ன செய்வேன்? நீக்கி விடுவேன்னா செத்தே போயிடுவேன். விளக்கு தண்டையை எடுத்தாச்சுன்னா உன் ஆவியே போயிடுச்சு. நினைச்சுக்கிட்டு இருக்காத. இன்னைக்கு ஆட்டம் ஆடுற நீ இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு உயிரோட இருப்பேன்னு நினைக்காத. ஆட்டம் ஆடிட்டு இருக்கும் போதே முடிஞ்சிரும் ஆட்டம். ஜாக்கிரதையாயிரு. விளக்கு தண்டை நீ மனம் திரும்பாத பட்சத்தில் என்ற நிலைமையிலிருந்து விழுந்தாய். ஆதியில் கொண்ட அந்த அன்பை விட்டுட்ட. உன்னால ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல, ஆலயத்திற்கு ஒழுங்கா வர முடியல, மற்ற காரியங்கள்லாம் கரெக்டா செய்யற, சம்பாதிக்கிற, எல்லாம் செய்யற. ஆனா தேவனுக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய ஐக்கியம் சுத்தமாய் அழிந்து போய்விட்டது. கண்ணீரோடு ஜெபிக்க முடியல, பாரத்தோடு தேவனை நோக்கி கதற முடியல. கர்த்தரிடத்தில் காணப்பட்ட அன்பு உன்னை விட்டு நீங்கி விட்டது. நீ மனம் திரும்பாத பட்சத்தில் கர்த்தர் என்ன நோக்கத்திற்காக உன்னை தெரிந்து கொண்டாரோ, குடும்பத்தை ரட்சிக்கணும், உன்னை ரட்சித்தான் அந்த குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்படணும்னா உன்னை தெரிந்தெடுத்தாரு. நீ ஆடுற ஆட்டத்தை பார்த்து கோயிலுக்கு வரணும்னு நினைச்சவன் கூட நினைச்சிட்டான், ஓடி போயிட்டான். நீ ஆடுற ஆட்டம் அப்படி. கர்த்தருக்கு உனக்கும் சம்பந்தமே கிடையாது. மாய்மாலம். பரலோகத்தை சுதந்திரிக்காட்டா கூட பரவாயில்லையா, அடி வாங்காம இரு. தேவனிடத்தில் அடி வாங்கணும்னா நம்ம தப்பிக்கவே முடியாது. சுயநலத்திற்காக ஆவியானவர் என்ன, ஆவியானவரே வாங்கப்பா, உனக்காகவே அழுதுடு. ஆவியானவரே ரொம்ப சோர்வாக இருக்கு ஆண்டவரே, எனக்கு வேதனையாக இருக்கு ஆண்டவரே, எனக்கு புடுங்குது புக்குது இப்படின்னுட்டு உனக்காகவே நீ கேட்டுட்டு இருக்க. உன் சுகத்துக்காக, உன் பிள்ளையினுடைய நல்வாழ்வுக்காக, உன் குடும்பத்துக்காக, மற்றவங்களுக்காக எதுக்காகவே ஜெபிக்கிறது இல்லை. ஏன் ஜெபிக்க முடியல? ஏன் விழுந்து போன? நீங்கள் அழுறதே எதுக்காக? நமக்காகவே அழுது கொண்டே இருக்கிறோம். நம்ம குடும்ப வாழ்க்கைக்காக, நம்முடைய பலவீனங்களுக்காக, இதுக்காக தான் நம்ம அழுதுகிட்டே இருக்கோம். அதுக்கே நேரம் கிடைக்கல, அதுக்கே நேரம் பத்தலை. சுயநலத்திற்காக. கர்த்தருடைய ஆவியானவர் சுயநலத்திற்காக இல்லை. என்ன நோக்கத்திற்காக அது உன்னோடு இணைக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேற்றினாதான் அது எங்கே என்ன செய்யும்? பயனுள்ளதாய் இருக்கும். அது என்னைக்கு சுயநலத்திற்காக, சுயநலம்னா தெரியுதா, உன் வாழ்க்கைக்காக கொண்டு அங்கே மாற்றினியோ அன்னைக்கு விளக்கு தண்டு என்ன செய்யும்? ஃபியூஸ் போயிடும், பிடுங்கிடுவார். உனக்கு புரிகிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஃபியூஸை பிடுங்கிடுவார். நினைக்காத நான் 100 வருஷம் வரைக்கும் இருப்பேன், நான் 90 வருஷம் வரைக்கும் இருப்பேன் நினச்சிக்கிட்டு இருக்கியா? பிடுங்குனா போயிடுவேன். இன்றைக்கே என்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து நீ மனம் திரும்பு. நம்மில் உள்ள தேவ ஆவி எப்படிப்பட்டது? அதுதான் கேட்டார் சீசர்கள். என்ன, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்று அறியாமல் இருக்கிறீர்களா? இன்னைக்கு செய்தியே அதுதான். நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்று, அந்த ஆவி நமக்குள்ள
ஏன் கொடுக்கப்பட்டது, அது என்ன செய்கிறது, இந்த ஆவியோடு இணைந்து அது செய்கிற காரியம் என்ன, அது செய்கிற காரியம் என்ன. 1 கொரிந்தியர் 14:34 ஒரு சின்ன காரியத்தை பவுலோஸ் மூலமாய் ஆண்டவர் சொல்லி 1 கொரிந்தியர் 13:14 வாசி கேட்போமா. ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய கற்பனைகள்னா என்ன? உனக்கு கொடுக்கப்பட்ட சட்டம், உனக்கு கொடுக்கப்பட்ட சட்டம், புரியுதா? தேவனுடைய ஆவியை பெற்றவன் தேவனுடைய சட்டத்திற்கே என்ன செய்யணும், முதல்ல தன்னை கீழ்ப்படுத்த வேண்டும். இப்படித்தான் வாழணும், எப்படியும் வாழலாம் என்பது கிடையாது. தேவனுடைய ஆவியை பெற்றவன் இப்படித்தான் என்ன செய்யணும், வாழ முடியும், அப்படித்தான் வாழணும். இதுக்கு தான் தேவன் தம்முடைய ஆவியை நினைச்சிருக்கிறாரு, கொடுத்துருக்க. சுருக்கமாக சொல்லி முடிச்சிடறோம் பாருங்க. அந்த பரிசுத்த ஆவியாகிய அந்த பவர் நமக்குள்ள வரும் பொழுது அந்த பவர்ல என்ன இருக்குங்கிறது அது ஒரு பெரிய ஷாக்கு, அது நம்மையே மாற்றுகிறது. அந்த பவர் நமக்குள்ள வரும்போது நம்ம வாழ்க்கையே என்ன செய்யுது, மாறுகிறது. அந்த ஷாக்கு என்ன? ரோமர் எழுதின நிருபத்தில் 5:5 அவர் சொல்லுகிறார், அந்த ஆவி நமக்குள்ள அந்த பவர் வரும் பொழுது என்ன நடக்குது பாருங்க. 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். ஆமா, நல்லா கவனிங்க, தேவ அன்பு நம்முடைய உள்ளங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனி. இந்த ஆவி என்பதனுடைய அந்த ஸ்டஃப் என்ன தெரியுமா, அந்த பவர் என்ன தெரியுமா? அன்பு. என்னது? அன்பு. அன்பு என்ன செய்யுமா? சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் என்ன செய்யும். அப்படிலாம் இருக்குல்ல, எங்கே இருக்குது? 1 கொரிந்தியர் 13 தானா? சரி, 1 கொரிந்தியர் 13 எடுங்க. 1 கொரிந்தியர் 13 அதனுடைய செயல்பட பற்றி ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்க. 1 கொரிந்தியர் 13 பார்ப்பீங்கன்னா, அன்பு இல்லை என்று சொன்னால் நீ என்ன கத்தி 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 அந்நிய பாஷை பேசணுன்னாலும் அதில் என்ன கிடையாது, பிரயோஜனமே கிடையாது. சத்தம் எடுக்கிற வெண்கலம் போலவும் ஓசை எடுக்கிற கைத்தாளம் போலவும் தான் இருப்பேன். தீர்க்கதரிசன வசனத்தினாலேயும் அன்பு இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. எனக்கு உண்டான யாவற்றையும் சுட்டரிக்க கொடுத்து நான் இரத்த சாட்சியாக மறிச்சா கூட அன்பு இல்லாமல் நான் இந்த காரியத்தை செய்தனால் என்ன செய்ய? ஒன்றுமே. அன்பு நீடிய சாந்தமும் தயவும், அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் திமிரா என்ன செய்யாது, இருக்காது, திமிரா இருக்காது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவே என்ன செய்யாது, நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம். நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியினால் நமக்குள்ள வரக்கூடிய அந்த பவர் என்ன? அந்த பவர் என்ன? அன்பு. இதை தான் லூக்கா 9 சொல்லும்போது ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்று தெரியாமல் போயிட்டீங்களே, உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவர்களை என்ன செய்தார்? கடிந்து கொண்டார். அன்பின் ஆவியானவர். அல்லேலூயா. நல்லா கவனி, இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்த ஆவி ஒரு சின்ன கேண்டில். இந்த கேண்டிலோடு ஒரு பெரிய வல்லமை, ஒரு பெரிய பவர் கனெக்ட் ஆகும் பொழுது நீ தேவனுடைய அந்த அன்புக்கு தான் சொல்கிறேன் அகாப்பே லவ். அது ஆங்கிலத்தில் ஹையஸ்ட் ஸ்பிரிச்சுவல் லவ். அந்த அன்பை அந்த ஆவிக்குரிய அன்பை அளவிடவே முடியாது. அந்த அன்பு அவ்வளவு பெரிய அன்பு. நல்லா கவனிங்க,
இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அன்பினால் பிணைக்கப்பட்டிருக்கணும். அந்த அன்பு எப்படி இருக்கணும்? எங்கே கொண்டு விட்டுறக்கூடாது? வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு எங்கே விட்டுறக்கூடாது? அன்பை வெளிப்படுத்துகிறேன்னுட்டு பார்க்கில் போய் உட்காந்துக்கிட்டதும் பீச்சில் போய் சுற்றுறதுலேயே நினச்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. நல்லா கவனி. தேவனோடு நம்ம இணைக்கப்பட்ட அன்பு, சகோதரத்துவத்தின் அன்பு. என்ன அன்பு? சகோதரத்துவத்தின் அன்பு. அல்லேலூயா. ஆமாம், அது தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய வெளியேறப்பெற்ற அன்பு. வெளியேறப்பெற்ற அன்பு, அதுதான் பவர். அதுதான் என்னது? பவர். சரிதானா? பவர்னா என்னமோ ஷாக் அடிச்சிடும் அப்படின்னு நினைக்காத, அது ஷாக் அடிக்காது. அது ப்ராப்பராக நீ பயன்படுத்தணும்னா, தேவனுடைய வல்லமையை சரியான முறையில் நீ உன்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தணும்னா என்னாகும்? அல்லேலூயா. கேட்போம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் இது வரைக்கும் அது புரிய எல்லா முழங்கால் படியிடுவோமா? ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே சரியான முறையில் உங்கள் வல்லமையை நான் உணரலை. அந்த வல்லமையின் அடிப்படையே தேவனுடைய அன்பு என்பது தான். அந்த அன்பை நம்முடைய வீட்டுக்குள்ளே வெளிப்படுத்தணும். ஆண்டவர் தான் சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் முதல்ல எங்கே சாட்சியாக இருப்பீங்களாம்? வீட்டுக்குள்ளே, எருசலேமில் வீட்டுக்குள்ளே உன் பிள்ளைகிட்ட, உன் மாமியார்கிட்ட, உங்கள் மாமனார்கிட்ட, உங்கள் மருமகிட்ட, உங்கள் மருமகன்கிட்ட, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட, இன்னும் வீட்டில் இருக்கக்கூடிய வயசான பெரியவங்க, தாத்தா பாட்டிக்கிட்ட, வீட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர்கிட்ட, வியாதியில் இருக்கக்கூடிய உன் வீட்டில் இருக்கவங்ககிட்ட அன்பு 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 செலுத்துவேன். வெறுப்பை காட்ட மாட்டேன். நீ வெறுப்பு நிறைந்த வாழ்க்கையில் நிறைந்த இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைய, தேவனுடைய வல்லமையை இழந்து போயிட்ட. காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு உன் ஆத்மா மரித்து போன நிலைமையில் இருக்குது. அந்த மெழுகுவர்த்தி அணைஞ்சி போச்சு, விளக்கு தண்டு எடுக்கப்பட்டு போச்சு. காரணம் என்ன தெரியுமா? நீ தேவனுடைய அன்பை ப்ராப்பராக எந்த விதத்தில் நீ மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கணுமோ அப்படி நீ பிரதிபலிக்க தவறிட்ட. இந்த பரிசுத்த ஆவி என்பது உன்னுடைய உணர்ச்சியை தூண்டுவதற்காக நினச்சிக்கிட்ட. பரிசுத்த ஆவி என்பது கையையும் காலையும் ஆட்டிட்டு அந்நிய பாஷை மட்டும் பேசிட்டு போகிறதான் பரிசுத்த ஆவி நிறைவு என்று நினச்சி ஏமாந்து போயிட்ட. இல்லை, பரிசுத்த ஆவி தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டது. பரிசுத்த ஆவி என்பது உனக்குள் வரும் பொழுது தேவ அன்பு ஊற்றப்படுகிறது. அந்த அன்பு மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாத அன்பு, அது ஒரு விலையேறப்பெற்ற அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா பார்த்து சொல்ல, ஆண்டவரே அதை சரியான விதத்தில் நான் பயன்படுத்தணும்பா. சரி இல்லாத விதத்தில் சுயநலத்தோடு கூட நான் அந்த வல்லமையை பயன்படுத்தினா அதனால விபரீதமான விளைவுகள் என் வாழ்க்கையில வரும். அதனால் அநேகர் வியாதிப்பட்டிருக்கிறாங்க, அநேகர் மரித்து போனாங்க. தேவனுடைய வல்லமையுள்ள அந்த இரத்தத்தை தகுதி இல்லாம பானம் பண்ணதுனால அநேகர் வியாதிப்பட்டார்கள், மரித்து கூட போயிட்டாங்க. காரணம், தகுதியற்ற விதத்துல சரியான விதத்துல அதை பயன்படுத்தாதனால வந்த விளைவு. அப்பா பார்த்து சொல்லு, ஆண்டவரே என் வாழ்க்கையில சரியான விதத்துல நான் உம்மோடு கூட ஐக்கியம் வைத்து என்ன நோக்கத்திற்காக என்னை வச்சிருக்கிறீங்களோ அந்த நோக்கம் பயன்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லு. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒன்று ஒப்பு கொடு. அவருடைய நோக்கங்கள் நிறைவேறணும். என்ன நோக்கத்திற்காக உன்னை தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாக தெரிந்து கொண்டாரோ இந்த நோக்கம் நிறைவேற வேண்டும். எந்த கிராமத்தில் நீ இருக்கிறாயோ, எந்த வீட்டில் நீ இருக்கிறாயோ, அந்த வீட்டில் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் விளங்கணும். உன் மூலமாக மற்றவர்கள் தேவனுடைய அன்பை ருசிக்கணும். அப்பா பார்த்து கேள், ஆண்டவரே உம்முடைய அன்பை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மகனாய், ஒரு மனிதனாய், ஒரு மனுஷியாய் என்னை மாற்றுங்கப்பா. சரியான விதத்துல நான் உங்களுடைய ஆவியின் பயன்பாட்டை நான் பயன்படுத்த எனக்கு ஞானத்தை தாங்கன்னு கேளு. அன்பு தகப்பனே, இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய வல்லமை குறித்து,
உம்முடைய ஆவியை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு நீங்க ஒரு சின்ன கேண்டில கொடுத்துருக்கிறீங்க, ஒரு மெழுகுவர்த்தி போன்ற ஒரு ஆவியை கொடுத்துருக்கிறீங்க. தேவனுடைய அந்த பரிசுத்த ஆவியோடு கூட இணையும் பொழுது, அந்த வல்லமையோடு இணையும் பொழுது எங்க வாழ்க்கையில உம்முடைய அன்பு வெளிப்பட எனக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய அன்பு வெளிப்பட உதவி செய்யுங்க. உம்முடைய அன்பினால் நிரப்புங்க. உங்க அன்பினால் நிரப்புங்கப்பா. அன்புள்ளவர்களாய் மாற்றுங்க, பண்புள்ளவர்களாய் மாற்றுங்க. உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. என்னை ஆசீர்வதித்து அனுப்புங்க. அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. சரியான வழி நடத்தல் எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்போம். வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பையும் இப்போதும் தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. God bless you. Amen.